வணக்கம், இது உங்கள் ஃபரோஷ் கேமிங். நான் தான் ஃபரோஷ் முகமது. நீங்கள் நம்ம சேனலுக்கு நிறுத்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே கீழே இருக்கும் ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து பெல் பட்டனை அப்படி தட்டு விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க ரொம்ப 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 உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆஃப் பேட்ரி சேவிங் ஆப்ஷன்ஸ் இன் மொபைல். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பேட்ரி சேவிங் டிப்ஸுக்கான ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி சேவர் மோட். இந்த மோட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் பேட்ரி சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் லெஸ் ஆகும், பேக்ரவுண்டில் ஓடுகிற ஆப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும். இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி கன்சப்ஷன் லெஸ் ஆகும், பேட்ரி நினச்சி நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ப்ரோ, பேட்ரி சேவர் இது எங்கே ஆப்ஷன் எங்கே இருக்குன்னே தெரில ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே நோட்டிஃபிகேஷன் பாரில் எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேட்ரி சேவருங்கிறத அப்படியே ட்ராக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பாரில் வச்சுருங்க. பேட்ரி சேவிங் டிப்ஸில் செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் அன்வான்ட் ஆப்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க, அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அன்வான்ட் ஆப்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏற்றி வச்சுருப்பீங்களே அதில் யூஸே பண்ணாத ஆப்ஸு கேம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேட்ரி நிலச்சி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ், பேட்ரி சேவிங் டிப்ஸ்க்கான தேர்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை நீங்கள் சார்ஜ் போடுவீங்க இல்லையா, அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 100லேருந்து 0% வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 100லேருந்து 50%லேயே மறுபடியும் சார்ஜ் போடுவாங்க. இதுதான் மிகவும் தவறான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் செல்லை ஃபுல்லாக சார்ஜ் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் செல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 20%லேருந்து 90%க்குள்ளார சார்ஜ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் பேட்ரி லைஃப் மிகவும் அருமையாக இருக்கும். பேட்ரி சேவிங் டிப்ஸ்க்கான ஃபோர்த்து டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் பிரைட்னஸ் அதிகமாக வச்சுருப்பீங்க. சில பேர் நான் புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு செட்டிங்ஸில் ஆட்டோ பிரைட்னஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஆட்டோ பிரைட்னஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு பிரைட்னஸும் வெளில போகிறதுக்கு ஒரு பிரைட்னஸாக காமிக்கும் இல்லையா? அப்படி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால் அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு என்னாட்டி பண்ண முடியும் ப்ரோ, பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களாம் பிரைட்னஸை நீங்கள் லெஸ்ஸாக வச்சு பழகிட்டிங்கன்னா உங்கள் பேட்ரி லைஃப் வேறு லெவல். பேட்ரி சேவிங் டிப்ஸ்க்கான ஃபிஃப்த்து டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி ரீசெண்ட் ஆப்ஸ் கொடுத்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் பேட்ரி லைஃப் அருமையாக இருக்கும். பேட்ரி சேவிங் டிப்ஸ்க்கான சிக்ஸ்த்து டிப்ஸ் என்னென்னா உங்கள் மொபைலில் நீங்கள் எக்கச்சக்கமான ஆப்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. எப்படி தெரியுமா? ஆன்டிவைரஸ், கிளீனர், பூஸ்டர், அப்புறம் பேட்ரி சேவிங்க எல்லாம் ஏற்றி வச்சுருப்பீங்க. அதனால உங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை, அது மண்ணாங்கட்டி வேஸ்ட்டு. அது உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்கள் மொபைல் ஸ்பீடு கம்மியாகிறதோட உங்கள் பேட்ரியை சுக்குநூறாக ஆகிடும் இல்லையா? அதனால் அது உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. பேட்ரி சேவிங் டிப்ஸ்க்கான 7th டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வால்பேப்பர்ஸ், விட்ஜெட்ஸ், லைவ் வால்பேப்பர்ஸ் அப்படின்னு நிறைய செட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ விட்ஜெட்ஸ் ஹோம் ஸ்க்ரீனில் அதிகமாக வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா பேட்ரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகிடும். அப்புறம் லைவ் வால்பேப்பர் சில பேர் வைப்பீங்க இல்லையா, செல்லு மோஷன்லேயே இருக்கிறதுனால அதுலேயும் பேட்ரி இன்னும் நல்லா ட்ரைன் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு விட்ஜெட்ஸை குறைக்கவும் லைவ் வால்பேப்பர்ஸை தவிர்க்கவும் பாருங்கள். இதுதான் 7th டிப். பேட்ரி சேவிங் டிப்ஸ்க்கான 8th டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை நீங்கள் சார்ஜ் போடுறதும் யூஸ் பண்ணுறதுமா இருப்பீங்க இல்லையா? அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதுனால உங்கள் செல்லுக்கு ரொம்ப 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 ஸ்ட்ரெஸ் ஆகி ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுது இல்லையா? அதனால வாரத்துக்கு ஒரு 3 தடவை இல்லை 4 தடவை உங்கள் செல்லை பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து ஆன் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணுறதை விட பவர் ஆஃப் பண்ணி ஒரு 3 நிமிஷம் கழித்து ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்ரி வேறு லெவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், உங்கள் நண்பரோட எந்த இடத்துல ஷேர் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசுனா உடனே கீழே இருக்கும் ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஃபரோஷ். பாய்.